வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை முன்னாள் பேரூராட்சி தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி திரு தீனதயாளன் அவர்கள் இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். திமுக, மதிமுக, நாம் தமிழர்னு சொல்லிட்டு நீங்கள் பல கட்சியில் பயணப்பட்டு வந்திருக்கீங்க. குறிப்பாக நாம் தமிழில் ஒரு 7 ஆண்டுகள் மேலே பயணிச்சிருக்கீங்க. ஒரு வலுவான தமிழ் தேசிய கொள்கை, அதோட அடையாளமாக தமிழ்நாட்டில் தேர்தல் அரசியல் செய்யக்கூடிய நபராக சீமான் அவர்கள் இருக்காருங்கிற பார்க்குறோம். அந்த கட்சியிலேருந்து நீங்கள் விலகி விஜயுடைய கட்சி தாவேக்காவில் நீங்கள் இணைஞ்சதுக்கான காரணம் என்ன? 2009 ஏற்பட்ட ஈழப்படுகொலை அதன் தாக்கமாக அதிலிருந்து நான் வெளியேறினேன். அந்த மாவட்ட பொறுப்பாளராகவும் தெற்கு மாவட்ட தலைவராகவும் சிவகங்கையிலிருந்து பணியாற்றி இருக்கிறேன். 2 ஆண்டு காலம் இடைநீற்றல் கொஞ்சம் இருந்தது, இந்த வருடம். அப்போ 2016 ஒரு 5 ஆண்டு காலம் பணியாற்றினேன். ஒரு புதிய தமிழ் தேசிய உணர்ச்சி கொண்ட இளைஞர்கள் வருவார்கள். இந்த இனத்திற்கு, மொழிக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு இயக்கம் தேவைப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இன மொழியை பாதுகாப்பாக கொண்ட கட்சி தான். அப்படி தான் அண்ணா அவர்கள் துவக்கினாங்க. தந்தை பெரியார் அவர்களும் அந்த பயணத்தில் தான் அவங்களுடைய வாழ்க்கையை அதுக்காக அர்ப்பணித்தாங்க. அதிலெல்லாம் நான் மாற்று கருத்து இல்லை. ஆனால் காலப்போக்கில் திமுக என்பது நிறம் மாறிக்கிட்டே போகுது. அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய போக்கு, அவர்களுடைய மத்திய அரசோடு செய்து கொள்கிற சமரசங்கள், உரிமையை காவு கொடுப்பது, இது போன்ற நிகழ்வுகளாலே இந்த ஈழப்படுகொலை நடக்கும்போதுமே அவங்க அதில் கண்டு காணாமல் இருந்தார்கள் என்பது தான் வரலாறு. காங்கிரஸ் அன்றைக்கு முழு பொறுப்பில் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகமும் அதில் மெயின் பார்ட்னராக இருந்தாங்க. அன்றைக்கி எத்தனையோ உரிமைகளை இங்கே கொண்டு வந்திருக்க முடியும். கல்வி உட்பட அன்றைக்கு இந்திரா காந்தி காலத்தில் தான் அதை மாநில பட்டியலில் இருந்ததை மத்திய பொதுப்பட்டியல் கொண்டு போனாங்க. அன்றைக்கு திமுக அழுத்தம் கொடுத்திருந்தால் அந்த கல்வியை இப்போ மாநில பட்டியலில் கொண்டு வந்திருக்க முடியும். அது போன்ற விஷயங்கள்லாம் அவங்க கை கொள்ளலை. ஏன்னா அவங்க தன்னுடைய வளர்ச்சியை, தங்களுடைய குடும்ப வளர்ச்சியை முழுமையாக பார்த்து தான் அன்றைக்கு அரசாங்கம் நடந்துச்சு. அதனால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியெல்லாம் பெரிய அளவில் காங்கிரஸ் திமுக அரசு எதுவும் கொண்டு போகலை. இந்த காலகட்டத்தில் ஈழப்படுகொலை நடந்தபோது எனக்குள்ள ஒரு தாக்கம் வந்துச்சு. நான் வெளியேறினேன், நாம் தமிழரில் பயணித்தேன். ஆனால் நாம் தமிழர் என்பது என்னை பொறுத்தவரை எப்படி போயிடுச்சுன்னா, எப்படி இந்த மண்ணில் காவி கால் ஊன்ற வேண்டும் என்று நினைத்து தோல்வியடைகிறார்களோ, நம்மால் முடியாத ஒரு காரியத்தை, திராவிட கோட்பாடுகளை சிதைப்பதற்கு நம்மால் முடியவே முடியாது, அது ஒரு காலத்திலும் நடக்காது என்றது ஆர்எஸ்எஸ்க்கு தெரியும், பாரதிய ஜனதாவுக்கு தெரியும். அப்போ தமிழ் தேசியம் என்ற போர்வையில் ஒரு கைக்கூலியை பிடித்து இங்கே பேச விடலாம் என்று ஒரு திட்டத்தை வகுத்து திராவிட கருத்தை பேசி வந்த சீமானே ஒரு கட்டத்தில் தந்தை பெரியாரை விமர்சனம் செய்ய ஆரம்பித்தார். அந்த கட்சிக்காரர்களையும் ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இருக்குல்ல, ஜாதி அடுக்குமுறை இருக்குல்ல, குடி தேசியம் பேசுகிறாங்கல்ல, ஜாதி தான் தமிழருடைய அடையாளம் சொல்கிறாங்கல்ல, அந்த இடத்துக்கு மெல்ல மெல்ல அவர் நகர்ந்து போனார். அப்போ என்னென்னா, ஒரு திராவிட கோட்பாட்டை சிதைப்பதற்கு பிஜேபியால் ஒரு காலம் இந்த மண்ணில் முடியாது, தமிழ் தேசியம் என்ற போர்வையில் நாம் அந்த சித்தாந்தத்தை சிதைக்கலாம் என்ற ஒரு அஜெண்டாவை தான் சீமான் இயங்கினார். அதை நான் அறக்கழகம் என்ற ஒரு யூடியூப்பில் பதிவு பண்ணியிருக்கேன். சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ் கைக்கூலி என்று. அதுதான் என்னுடைய கருத்து. அது மெல்ல மெல்ல இன்றைக்கு உறுதியாகிறது. அவர் தான் சொல்கிறாரே, சங்கி தோழன் சொல்லிட்டாரே. சங்கி என்பது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை பின்பற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லாடல். அந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் சங்கின்னு பேர். அதை தோழங்கிற இடதுசாரி ஒரு சமூக நீதி அடையாளமாக, சமத்துவத்தின் அடையாளமாக இருக்கிற தோழரை கொண்டு போய் ரெண்டையும் ஒன்று சேர்க்குறாரு. அப்படின்னா அப்போ இவர் யார்? ஒரு இடத்துல சங்கினா செருப்பால் அடிப்பேன்னு சொன்னார். பொதுக்கூட்டத்திலே செருப்பு எடுத்து காட்டினார். என்ன யாரா சங்கின்னு சொல்கிறது? செருப்பால் அடிப்பேன்டான்னு செருப்பு எடுத்து காட்டினார். ஆனால் இன்றைக்கி நான் சங்கி தோழன் சொல்கிறார். யார்? மோடியினுடைய சீடராக இருக்கிற ரஜினிகாந்தை பார்த்துவிட்டு வருகிற சீமான் சொல்லுகிற வார்த்தை. இதை விட என்ன உதாரணம் இருக்க முடியும்? அப்போ நான் 3 வருஷத்துக்கு முன்னாலே சீமானை கணித்தது இன்றைக்கு சரியாகிவிட்டது. அந்த அளவில் எனக்கு தன்னிறைவு. நம்ம சொன்னது சரியாயிடுச்சு. அப்போ சீமான் என்பவர் யார்? ஆர்எஸ்எஸ்னுடைய கையால். அவர் இந்த மண்ணில் திராவிடத்தை சிதைப்பதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு அம்பு. அது எந்த காலத்துலையும் இது நடக்காது. இப்போ அவருடைய கட்சி சரிந்து வருகிறது, அதிலிருந்து வெளியேறுகிறார்கள். ஏனென்றால் அவருக்கு எந்த நோக்கமும் இல்லை. தன்னுடைய சுயநலம், தன்னுடைய வளர்ச்சி, பண வரவு செலவு, இதை பார்ப்பதற்கு தான் அந்த அமைப்பையே வச்சுருக்காரு. வேறு பொதுநல நோக்கமோ, கட்சிக்காரன் அதிருப்தியாக இருக்கானோ, அவனுடைய குறைகளை கேட்கணுமோங்கிற எந்த நகர்வும் இல்லாத ஒரு இயக்கமாக, அது ஒரு கும்பல். அதாவது ஒரு கட்சினா ஸ்ட்ரக்சர் இருக்குது. நம்ம எத்தனையோ கட்சிகளை பார்க்குறோம். திமுக எந்த கட்சியாக இருந்தாலும், திராவிட கட்சிகளாக இருந்தாலும், இன்றைக்கி தளபதி தமிழக வெற்றி கழகத்தே இருக்காங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. பொதுச் செயலாளர் யார், பொருளாளர் யார், கட்சிக்கு செய்தி தொடர்பாளர்கள் யார், மாவட்ட பொறுப்பாளர்கள் யார், அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வரையறை இருக்குது. நீங்கள் நாம் தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒருத்தர் இருப்பான், 6 மாதம் சென்று இன்னொருத்தன் இருப்பான். அவன் இந்த கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போயிடுவான். அப்புறம் அவன் பார்த்தா
இந்த முதல் வகுப்பு படிச்சுட்டு 2ஆம் வகுப்பு போகிற மாதிரி தான் போவாங்க. அப்படி நகர்ந்து நகர்ந்து போவாங்க. இப்போ நிர்வாகம் யாருன்னே தெரியாத சூழலில் தான் கட்சி நடந்துட்டு இருக்கு. அப்போ இவருடைய நோக்கம் தான் என்ன? தேர்தல் நோக்கம், அதிகார அரசியல்லாம் அப்படிலாம் ஒன்றும் அவர்கிட்ட இல்லை. அவருக்கான வழிவகைகளை வகுத்து கொண்டு அந்த இயக்கத்தை தன்னுடைய சுயநல போகத்திற்காக உருவாக்கி கொண்டு விட்டார். அதிலிருந்து வெளியேறுகிற வாய்ப்பு எனக்கு நான் 2001 அந்த கட்சியினுடைய போக்கை கணித்து தான் இது ஆர்எஸ்எஸ்னுடைய கிளை, இது நாம் தமிழர் இல்லை, நாம் இந்துவாக மாறிவிட்டது. மணியரசன் கூட சொன்னார் இல்லையா, தமிழ் தேசிய நாம் இந்து என்று சொல்லிக்கொள்வதிலே பெருமிதப்படுகிறோம்னு. ஆமாம், இவர் தானே இந்துங்கிறத சொல்லி பெருமைப்படுறதுக்கு இவர் தானே ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வில்லியம் ஜோன்ஸ் சொன்ன அடையாளம் 1800களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில். இவர் ஏதோ புதுசாக வந்து கதை சொல்கிறார். இவர் சங்கராச்சாரியாரா வேலை பார்க்குறதுக்கு? இப்போ மணியரசனும் சீமானும் என்ன பண்ணுறாங்க? வர்ணாசிரம கட்டமைப்பு, ஜாதிய கட்டமைப்பு, இதுதான் வந்து இந்து சனாதனத்தினுடைய கோட்பாடு. அதை ஜாதிய அடுக்குமுறை கொண்ட கோட்பாட்டை ஜாதி தேசியம்தான் குடி தேசியம், தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்கிறார். ஜாதி அடையாளத்தை போட்டுக்குங்கன்னு சொல்கிறார். பெரியார் செங்கல்பட்டு மாநாட்டில் 1929 ஜாதி பட்டம் போடாதீங்க, இன்றையிலிருந்து நான் ஈவே ராமசாமி நாயக்கர் இல்லை, ஈவே ராமசாமின்னு சொன்னார். எங்கள் ஊருக்காரர் சிவகங்கை ராமச்சந்திரன், பழம்பெரும் பகுத்தறிவாளர், அவர் இன்றையிலிருந்து நான் ராமச்சந்திரன் சேர்வை இல்லை, நான் ராமச்சந்திரன்னு பெரியார் சொல்ல வச்சார் எல்லாரையும் அந்த மேடையில். இந்த பூமியில் வந்து நீங்கள் ரெட்டியான்னு போட்டுங்க, நாயக்கர்னு போட்டுங்க, அப்போ தான் தெலுங்குன்னு தெரியும். சேர்வேன்னு போட்டுக்க, மறவர்னு போட்டுக்க, பிள்ளைன்னு போட்டுக்கன்னு சொல்லி ஜாதி உணர்வை தூண்டி விடுறாரு. இல்லை அவர் அது எப்படி ஜாதி உணர்வு தூண்டுறாரு அப்படின்னு பார்க்க முடியும்? ஏன்னா அவர் வந்து என்னத்தை குறிப்பிட்றாருன்னா, நீங்கள் பேருக்கு பின்னாடி சாதி இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஊர் இன்னும் சாதியாக தான் இருக்குது. சாதி கட்டமைப்பில் கிராமத்தில் ரொம்ப வலுவாகவே இருக்குது. நீங்கள் சமூக நீதி, சமூகம் மாறிடுச்சு, பெரியார் மண்ணா சொல்கிறீங்க, கிரவுண்டில் எதுவும் மாறல. நாளைக்கு எலெக்ஷன் வந்தால் வேட்பாளர் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எந்த சாதி மக்கள் அதிகமாக இருக்கோ அதுலேருந்து தான் ஒரு கேண்டிடேட் நீங்கள் போகிறீங்க. அது திமுகவும் போடுது, அதிமுகவும் போடுது, எல்லாரும் போடுறாங்க. அப்புறம் எதுக்கு வந்து சும்மா ஒரு போலியாக சாதியெல்லாம் இல்லைன்னு சொல்லிக்கிறீங்கன்னா அவர் அந்த யதார்த்த அரசியலை குறிப்பிட்டு பேசுகிறாரு அவர். அது பொதுச்சூழல், அது வந்து அதை வந்து அரசியலில் வந்து அந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே கட்டமைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம வந்து மாற்றுறதுக்கு அப்படின்னா வந்து இவர் அதைத்தான் செய்கிறாரு. ஏன் எங்கள் சிவகங்கையில் வந்து ஒரு கல்லர் இல்லாமல் ஒரு தலித்தை போட்டிருக்கலாமே? எங்கள் சட்டமன்றத்தில் நான் கேட்குறேன், போட்டிருக்கலாமே? ஏன் வந்து அங்கே வந்து அந்த வகுப்பை சார்ந்தவர் போட்டாங்க? அப்புறம் அவரும் அதான் செய்கிறாரு. அதனால் அவர் பேச்சுக்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. எல்லா கட்சியிலும் அப்படி தான் இருக்காங்க. அவர் அதான் செய்கிறாரு. அவர் கேள்வியை கேட்குறாரு, அதுக்கான விடயத்தை தீர்வை சொல்லணும்ல. ஒரு பிரச்சனையை நம்ம சொல்கிறோம், அதுக்கு தீர்வு என்ன, நீ செய்து காட்டு. இல்லை, இப்போ எல்லா கட்சியும் அடிப்படையில் வந்து சாதி சார்ந்து தான் வந்து அரசியல் செய்கிறாங்கிறது உண்மையான விஷயம், மறுக்க முடியாது. ஆனால் பேருக்கு பின்னாடி மட்டும் சாதி இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே எப்படி பெரிய ஒரு சாதியை திறந்த மாதிரியும் அப்படி எல்லாருமே வந்து எல்லாரும் ஒன்று சமமாக பார்க்குற மாதிரி அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஏன் வந்து அப்படி போலியை நடிக்கிறீங்களா அவர் கேட்குறாரு. அதாவது திராவிட கட்சிகளை பார்த்து அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க, அதுக்கு நான் பேசாமல் பேருக்கு பின்னாடி சாதியை போட்டுட்டு வெளிப்படையாக சொல்லிட்டே போயிடுவேன். நான் எலெக்ஷன் நேரத்தில் ஒரு மாதிரியும் சாதாரண நேரத்தில் ஒரு மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன், இரட்டை வேஷம் போட மாட்டேன்னுலாம் சொல்கிறாரு அவர். அதாவதுங்க, பொது வெளியில் வந்து ஒருத்தரோட பழகும்போது என்ன ஜாதி அப்படின்னு கேட்டோம்னு வச்சுங்களேன், எவ்வளோ கஷ்டப்படும் மனசு. அது வந்து அநாகரிகம். அப்படி கேட்க முடியாத சூழலை தந்தை பெரியார் உருவாக்கினார். வடநாட்டில் படேல் சர்மான்னு போட்டுக்குவான், சிங்குன்னு போட்டுக்குவான், ரஜபுத்திரன்னு போட்டுக்குவான். தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஜாதி பட்டங்கள் போட மாட்டாங்க. நீங்கள் ஜாதிய கட்டமைப்பு கொண்ட வன்னியர் கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரைய நான் வன்னியர்னு போட்டுக்கிறாரா? ஏன் கேளுங்க. அவர் வன்னியர் ஓட்டு அந்நியருக்குன்னு சொல்கிறவர். சமூக நீதி பேசுகிற கட்சி தான். நான் பாமக குறைச்சி மதிப்பில்லை. சமூக நீதி பேசுகிற கட்சி, தமிழ் தேசிய அமைப்புகள்லாம் சில விஷயங்கள்லாம் கையில் எடுக்கிறவர் தான். ஆனால் அவரையே அதை அப்படி போட்டுக்க முடியல, போட முடியாது. இந்த மண் வந்து அப்படி கிடையாது. ஆனால் இவர் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கொண்டாந்து வர்றார், மீண்டும் ஒரு பழமைவாதத்துக்கு இழுத்து செல்கிறார். அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். இப்போ நீங்கள் திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் வந்து அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கார் அப்படிங்கிறத குறிப்பிடுறீங்க. அவர் வந்து பாஜகவை எதிர்க்கிறார். மோடியினுடைய பல்வேறு திட்டத்தை அவர் கொண்டு வரக்கூடிய மக்கள் விரோத பிரச்சனைகள், மக்கள் ஏதாவது கொண்டு வர ஸ்கீம்ஸ்லாம் பாதிக்கப்பட்டார்னா அவர் அதை சுட்டி காட்டி பேசுகிறார். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் திமுக ஒரு தவறு பண்ணால் சுட்டி காட்டார். அவர் வந்து இப்படி ரெண்டுத்தையும் பாகுபாடு இல்லாமல் தான் அரசியல் செய்கிறாரு. எப்படி அவர் சார்புத்தன்மை, அவர் வந்து பிஜேபி சார்புன்னு எப்படி நீங்கள் குறிப்பிடுறீங்க? அதாவதுங்க, பட்டேலுக்கு செலவு வச்சா அதை வந்து அறிக்கையாக சொல்லுவார், கருணாநிதி செலவு வச்சா உடப்பேம்பார். இதுதான் அவருடைய பேச்சு. பிஜேபி எதிர்ப்பு என்பது வெறும் அறிக்கை தான். இப்போ இந்த கடந்த காலங்களில் எத்தனை ஆர்ப்பாட்டம் அந்த கட்சி நடத்தியிருக்கு? பிஜேபியினுடைய பல்வேறு இன்னைக்கு எவ்வளோ நடந்திருக்கு, எத்தனையோ இன்றைக்கி மணிப்பூர் நடந்துகிட்ருக்கு. மணிப்பூருக்காக ஒரு கலவரம் நீ ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டியதானே? போட்டிருக்காரா? போட மாட்டார். ஏன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, என் ஈழத்தில் நடந்தபோது யாரும் அதை கேட்கவில்லை, நான் எப்படி மணிப்பூர் கேட்பது? ஏன்னா ஓ வீடு எரியுது, அதை கேளு, நீ ஈழத்தை கேளு, அதை ஈழத்தை வந்து நீ சொல்லிக் கொடுக்க வேணாம்.
ஈழ பிரச்சனையை வந்து கையில் எடுத்தது அன்றைய திராவிட இயக்கங்கள் தான். இவராக எடுத்து போகிறான்னாரு. இவர் எங்கேயும் போய் பிச்சை எடுத்து தரது இல்லை ஸ்டுடியோவில். அவருடைய நிலைமையே வேறு. அன்றைக்கு ஈழத்துக்காக போராடினது திராவிட இயக்கங்கள் தான். நாடாளுமன்றத்தில் டைகராக இருந்த வைகோ பேசாத பேச்சா ஈழத்துக்கு? குளத்தூர்மணி கொடுக்காத விலையா இவர் கொடுத்துட்டாரு? கோவை ராமகிருஷ்ணன் கொடுக்காத விலையா அவர் கொடுத்துட்டாரு? பல நெடுமாறன் ஈழ விடுதலைக்காகவே ஒரு வேள்வி நடத்து ஒரு இயக்கம் கண்டாரு, அதே போல் அவர் செய்திருக்கிறாரா? எத்தனை தடா பொடா வழக்குகளை சுமந்து ஈழத்திற்காக அவர்கள் இந்த மண்ணிலே வந்து யாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம வந்து வட்டியிலே போடலாம். அவ்வளோ பெரிய வரலாறு. இவர் எத்தனை முறை ஈழத்திற்காக சிறை சென்றிருக்கிறார். எனவே அவரை பொறுத்தவரை ஈழ பிரச்சனைகள்லாம் ஒரு வியாபாரம் தாங்க, வணிகம் தாங்க. அந்த மூலமாக வந்து அவர் எவ்வளவு பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு அவருடைய போக்கில் தான் போயிட்டுருக்காரு ஒழிய அவர் யாரையும் கேள்வி கேட்கக்கூடாது, யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது. அப்படின்னா அது கட்சியாது. கேட்டால் பிரபாகரன் எப்படி தலைவராக இருந்தாது அப்படிங்க. இது ஜனநாயக அரசியல். முதல்ல அந்த ஒப்பீட்டை பாருங்கள். அங்கே பேசுகிற பேச்சு இங்கே பேச முடியுமா? கட்சி நடத்துறதுக்கு வந்து ஒரு அன்பான சர்வாதிகாரியாக செயல்பட வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்லி அவர். அது என்ன அன்பான சர்வாதிகாரம்? சர்வாதிகாரங்கிறதே வந்து பாசிசம் தான். பிறருடைய கருத்தை, பிறருடைய எண்ணத்தை, அவருடைய வெளிப்பாட்டை அங்கீகரிப்பது தான் வந்து ஜனநாயகம். இவர் சர்வாதிகாரங்கிறார். அது என்ன அன்பான சர்வாதிகாரம்? அப்படி ஒன்று இருக்கா? நேரு வழியில், காமராஜர் வழியில் நான் வந்து ஒரு கட்சியை கரெக்டாக ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறதுக்கு அப்படி ஒரு பேட்டர்னை பின்பற்ற வேண்டியது இருக்குது. நான் அவருக்கு சொல்லித்தரேன். அவர் வந்து மார்க்சியம் லெனினியம் படிக்கணும். ஜனநாயக சர்வாதிகாரம் சொன்னால் நான் ஏற்றுக்குருவேன். அன்பான சர்வாதிகாரம் கிடையாது. ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது நெகிழும் தன்மை ஒரு கட்சியில் இருக்கணும். அதே சமயத்தில் ஒரு சர்வாதிகாரமும் முடிவெடுக்க வேண்டிய சூழல் ஒரு கட்சி தலைவருக்கு வரும். அதுதான் உண்மையை ஒழிய அன்பான சர்வாதிகாரம்னா ஒன்றும் கிடையாது. ஜனநாயகம் சர்வாதிகாரங்கள்னு நான் எடுத்து சொல்கிறேன். எந்த இடத்துல லெனின் அதை சொல்லியிருக்காரு. அது வந்து எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தும், அது தேவையும் கூட. அதனால் அன்பான சர்வாதிகாரம், பாசிசத்தை போய் அன்பாக போய் இணைக்கிறாரு. அது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதை அவர் எத்தையா சொல்லுவாருங்க. ஒரு வார்த்தை சித்தர் மாதிரி என்னத்தையா சொல்லுவார். இனத்தை காப்பாற்றுவேன், இல்லைன்னு பணத்துக்காக போக மாட்டேன், இனத்துக்காக போவேன், நாட்டுக்காக போவேன், நோட்டுக்காக போவேன். நோட்டுக்காக தான் போயிட்டுருக்காரு. எங்கே நாட்டுக்காக போயிட்டுருக்காரு? அவர் கொள்கை பேசி கொள்கை அடிப்படை அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு நோட்டுக்காக என்ன கொள்கை? தமிழ் தேசிய அரசியல் பேசிட்டு இருக்காரு. தமிழ் தேசியம்னா என்ன? அதான் அவரோட கொள்கை. தமிழ் தேசிய கொள்கை. தமிழ் தேசியம்னா என்னென்ன அவருக்கு தெரியாது. தமிழ் தேசியம்னா நான் சொல்கிறேன், எல்லா மக்களும் மதமாக, ஜாதியாக, பல்வேறு மொழிகளாக பிரிந்து கிடக்கிற ஒரு மக்கள் எந்த மொழியை பொது மொழியாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அதுதான் தமிழ் தேசியம். இதுதான் வரையறை. அது தமிழாக இருக்கலாம், எந்த மொழியாக இருக்கலாம். வீட்டுக்குள்ளே ஒரு மொழி பேசலாம். ஆனால் வெளியில் வந்து அவன் பிள்ளைய வந்து எங்கே சேர்க்குறான்? தமிழ் பள்ளிக்கூடத்தெல்லாம் சேர்க்க முடியும், இல்லை ஆங்கில வழிக்கல்வி கூட வச்சுக்கிடுவோம். பொது வெளியில் வந்து என்ன பேசுகிறான்? அந்த மொழியை தான் பேச முடியும். அதுதான் வந்து இருக்குமே ஒழிய வீட்டில் பேசுகிறாரு அவர் வந்து தெலுங்கரு, அவர் வந்து மலையாளி அப்படின்னு பிரிக்கிறார். இன்றைக்கி கோயம்புத்தூரில் பார்த்தீங்களா, ஒரு கும்பலே கட்சியை கழிச்சிட்டு போயிட்டான். இவன் பைத்தியக்கார மாதிரி பேசுகிறான், இவன் பேசுகிற தமிழ் தேசியத்தை நான் பேசுகிறேன்னா ஒருத்தனை என்னோட பேசக்கூட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பதிவு பார்த்துருப்பீங்க. ஆமாம், நானும் எல்லாருமே திமுகவில் சேர்ந்துட்டான். என்ன சொல்கிறாங்க, இங்கே பிறமொழியாளன்னு சொல்லி வந்து ஏக மலையாளி இருக்காங்க, தெலுங்கர் இருக்காங்க, திருப்பூர் வரையிலும், ஈரோடு வரையிலும் இந்த கன்னடர் இருக்காங்க. இந்த சமூக அமைப்பே வித்தியாசமாக இருக்குது. இவர் சொல்கிற கொள்கை வந்து ஒன்றுமே செயல்படுத்த முடியல, யாரோடையும் உறவாக இருக்க முடியல, ஒரு வணிகம் செய்ய முடியல. உருது பேசுகிற முஸ்லீம்கள் நான் தமிழ் தேசியர்களாக அங்கீகரிக்க மாட்டேன். இவர் யார் அங்கீகரிக்கிறது? ஒரு உனக்கான ரைஸ் கொடுத்துருக்கு நான் கேட்குறேன். நீ யார் அதை அங்கீகரிக்கிறது? இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்தவனா, இந்த மண்ணுக்காக வந்து போராடினவனா நீ அங்கீகரிக்க? நீ யார்? உனக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்துருக்கா? இவர் சொல்லுவார், தமிழ் உருது பேசுகிற முஸ்லீம்களை நான் தமிழ் தேசியர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இது என்ன பைத்தியக்காரத்தனம்? இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்து மண்ணின் மைந்தர்களாக இருக்கிற யாருமே இந்த மண் தேசிய இனத்தை சார்ந்தவர்கள் தான். அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியான விஷயத்துக்கு வரணும். இப்போ கோயம்புத்தூர் மட்டும் குறிப்பிட்டீங்க. அங்கே மட்டும் இல்லாமல் கிருஷ்ணகிரி, விழுப்புரம், சிவகங்கை, ராமநாதபுரம்னு சொல்லி பல பகுதிகளிலிருந்து தொடர்ச்சியாக வந்து கட்சி நிறுவல் வெளியேறிட்டு இருக்காங்க. அது குறித்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, திமுக வந்து என்னோட கட்சி வந்து உடைக்கக்கூடிய வேலையை ஒரு பக்கம் பார்க்குறாங்க, இன்னொரு பக்கம் வந்து விஜய், தாவேக்கவுடைய விஜய், அவர் வந்து என்னோட கட்சி வந்து இது பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் உங்களை தான், அதை உங்களையும் திமுக ஒரு காரணமாக சொல்கிறாரு. எப்படி பார்க்கலாங்க? ஒரு நாகரிகமான அரசியல் சீமான்ட்ட கிடையாது. இப்போ நேற்று விமர்சனம் பண்ணாரா விஜய், பதிலுக்கு திரும்ப விமர்சனம் பண்ணாரா? இது எப்படி இருக்குது? இதுதான் அரசியல். இது விமர்சனம் வந்து சரி, அது சரி தவறுங்கிறது அடுத்து. பண்ணுற விமர்சனம் வந்து அப்படி இருக்கணும். குறுக்க நிற்காத, லாரியை விட்டு அடிப்பேங்கிறாரு, லாரியில் அடிபட்டு போய் வாங்குறாரு. அப்புறம் தம்பி வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து நிற்போம் அப்படின்னு இவராக்கப்படுறது. உனக்கு பந்தியிலே இடம் இல்லை, இலை பித்தல்னா என்ன அர்த்தம்? உனக்கு பந்தியிலே இடம் இல்லையே, அப்புறம் ஏன் இலை பித்தல்னு சொல்லிகிட்டு இருக்கா? உனக்கு யார் கூப்பிட்டது? உனக்கு பதிலே கிடையாது. அதை விஜய் வந்து அழகாக சொல்லிட்டார், நாகரிகமாக சொல்லிட்டார். இதை கடந்து போயிருங்க. சட்டையில் ஒட்டி இருக்கிற தூசியை தட்டி விடுற மாதிரி தட்டிட்டு போயிருங்க, விமர்சனத்தை அதிகமாக வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டார்.
அப்போ அது எப்படி, இது எப்படி? பொது வெளியில் பூமுட்டைங்கிறாரு. இல்லை இப்போ பாமகவுக்கு என்ன கொள்கை இருக்கு? அதாவது இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் உங்களை பற்றி உங்ககிட்ட இருக்க உங்களோட கொள்கையிலையோ அல்லது நீங்கள் பேசக்கூடிய கருத்தில் ஒரு பிழை இருக்குன்னா அதை பொது வெளியில் சுட்டி காட்டுறாரு, எல்லாருக்கும் தெரிய மாதிரி பத்திரிகையாளர் முன்னாடி அதை சுட்டி காட்டுறாரு, எல்லாருக்கும் செய்தி போய் சேர மாதிரி. பட் வந்து அதுக்கு கவுண்டர் கொடுக்க வேண்டிய விஜய் வந்து பனையூரில் ஒரு கட்சி நிர்வாகிகள்ட்ட மட்டும் நீங்கள் இப்படி பண்ணிக்கிங்க, அது காதில் போட்டுக்காதீங்க உங்களுக்குள்ளே சொன்னாங்கன்னா அது எப்படி பொது வெளிக்கு தெரியும்? அதாவது விஜயை ஏதோ ஒரு வகையில் வந்து சீமான் அவர்கள் கண்டிக்கிறாருப்பா செய்கிறாருப்பான்னு மக்கள் எல்லாரும் தெரியுது. பதில் விஜய் ஏன் அமைதியாக இருக்காரு, சைலண்டாக இருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. ஏன் அந்த விஷயம்? சீமானுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உடனே அவரை பற்றி விமர்சனம் வச்சுட்டா அதையே வந்து ஒரு வாரம் வந்து தொடராக ஊடகங்களில் கொண்டு போய் அதை பரபரப்பாக்குவார். அதை தவிர வேறு எந்த அரசியலும் கிடையாது. அதுக்கு இடம் கொடுக்கல, அவ்வளோதான். நீ பேசிக்கிட்டே இரு, நாங்கள் எங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம். எங்களுக்கு நிறையா கட்டமைப்பு வேலை இருக்குது, கட்சிக்கு பணிகள் இருக்குது, பொதுவெளியில் வந்து சமூக பணிகள் இருக்குது, அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இவர் பேசுகிறதுக்கு பதில் சொல்லணுங்கிறதே ஒன்றும் இல்லை, அது தேவையும் இல்லை. அது வந்து நாங்கள் எங்களை மாதிரி நண்பர்கள் ஊடகங்களில் சொல்லிக்கிடுவோம், அதுவும் நாகரிகமாக தான் சொல்லுவோம். அந்த நாகரிகம் ஒன்று இல்லாத போது உன் மொழியில் பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? அவர் மொழியில் பேசணும்னா பேசலாம், அதை பேசாதீங்கன்னு சொல்கிறார், அவ்வளோதான். அவருக்கு பதில் சொல்கிறதுங்கிறது வந்து நம்மளுடைய நேரத்தை கடத்த வேண்டாம், நமக்கு இயக்க வேலைகள் இருக்குது, அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறோம். இப்போ சீமான் குறிப்பிட்ட மாதிரி உங்களுக்கு கொள்கை தெளிவு இல்லைன்னு அவர் குறிப்பிட்றாரு. நீங்கள் உண்மையாக உங்களோட கொள்கை தெளிவு, அதாவது தமிழ் தேசியம் திராவிடம் ரெண்டு விஷயத்தில் நீங்கள் தெளிவாக தான் இருக்கீங்களா? உங்களோட கொள்கை விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் பல கட்சியில் பயணப்பட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் அந்த கொள்கை எப்படி பார்க்குறீங்க? பெரியாருடைய கோட்பாடு இல்லாமல் இந்த மண்ணில் அரசியலே கிடையாது. அப்படி ஒரு அரசியலே வந்து யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஏன்னா இந்த மண்ணில் கடைசி ஒடுக்கப்படுகிற பிற்படுத்தவன் இருக்கும் வரை சமூக நீதி என்கிற இடஒதுக்கீடு தேவை. அதை வாங்கி கொடுத்தது இந்தியாவிலே திராவிட இயக்கம். 1920களிலேயே நீதி கட்சி ஆட்சி வந்தது 21. முத்தையா என்கிற அமைச்சர் வந்து அன்றைக்கு வந்து பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்து இடஒதுக்கீட்டை அமுல்படுத்துகிறார். இங்கிலாந்தில் கூட பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில் தான் வந்து வாக்குரிமை. உலகத்தையே ஆண்டது ஆங்கிலேயன், அங்கே கொடுக்கல ஓட்டு உரிமை. தமிழ்நாட்டில் கொடுத்தாங்க பெண்களுக்கு வாக்குரிமை. யார் செய்தது? திராவிட இயக்கத்தினுடைய வழித்தோன்றல்கள் நீதி கட்சி செய்தது. அதே போல் பெண்களுக்கு சொத்துரிமை, இப்படி எவ்வளவோ செஞ்சுருக்காங்க. இடஒதுக்கீடு நீட்சியாக மத்திய அரசில் 27% ஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு. இப்படி நீங்கள் ஒன்றுனே பார்த்தீங்கன்னா இங்கே கட்டமைக்கப்பட்டது திராவிட இயக்க அரசியல் தான், பார்ப்பனிய எதிர்ப்பு அரசியல் தான், சனாதன எதிர்ப்பு அரசியல் தான், இடதுசாரி சமூக நீதி அரசியல் தான் இந்த மண்ணில் வந்து எடுபடும். அதனால் சீமானுடைய அரசியல்லாம் வந்து யாரும் இங்கே கேட்க தயாரில்லை, அதை பின்பற்றவும் முடியாது. அவரும் அவர் மனைவியும் கைல்வெளியும் தான் கட்சியில் இருப்பாங்க, அவ்வளோதான். 2 பேராக இருந்துட்டு கட்சி நடத்திட்டு இருக்க வேண்டியது. அவர் பொதுச்செயலாளர், இவர் ஒருங்கிணைப்பாளர், இல்லைனா அவர் பொருளாளர், இவர் பொதுச்செயலாளர். இதுதான் அந்த கட்சியினுடைய லட்சணம். வேறு யார் இருப்பா அந்த கட்சியில்? எதுவும் ஸ்ட்ரக்சர் இருக்கா? பண வரவு செலவு கேள்வி இருக்கா? கருத்து விவாதங்கள் இருக்கா? பொதுக்குழு செயற்குழு முறையாக கூடி இருக்குதா? என்ன நடந்திருக்கு 14 வருஷம்? எல்லாரும் கையை காசை செலவழிச்சுட்டு ஐயோ பண்ணு வந்து கத்திட்டு போயிட்டுருக்காங்க, அவ்வளோதான். அதனால் அந்த நீர்த்து போச்சு. அந்த கொள்கையெல்லாம் அந்த மண்ணில் எடுபடாது. இங்கே திராவிடம் தான். ஆனால் தமிழ் தேசியம் ஒன்று தேவைப்படுகிறது. என்ன தமிழ் தேசியம்னா? தமிழ் ஆட்சி மொழி, தமிழர்களுக்கான ஆட்சி அதிகாரம், தமிழர்களுக்கான வாழ்வியல் முறைகள், இதுவும் தேவைப்படுது. ஆனால் யார் தமிழர்கள் அப்படின்லாம் வந்து டிஎன்ஏ வச்சு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இந்த மண்ணில் இருந்தவன் வாழ்ந்தவன் எந்த மொழியாயினும் எந்த மதத்தை சார்ந்தவனும் இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கிறவன் எல்லாரும் தமிழர்கள் தான், அதில் ஒன்றும் மாற்று கிடையாது. பெரியாரை வந்து கன்னடம்பார், அப்புறம் அண்ணாதுரை வந்து தெலுங்கரும்பார், கருணாநிதியை தெலுங்கரும்பார். 1000 தான் பார்த்தாலும் கலைஞர் எழுதுகிற வசனத்தை நீ எழுதிட முடியுமா? தமிழுக்கு ஆற்றிய பணி, திராவிட இயக்கம் செய்த பணி நிறைய. 65 மொழிப்போரை யார் நடத்துனது? திமுக தான் நடத்துச்சு. அன்னைக்கு அண்ணா தலைமையில் இந்தி என்னும் பெரிய கொடுவாலை எதிர்த்து நடத்திய போராட்டத்தின் மூலமாக இந்து தான் இந்தியாவின் ஆட்சி மொழிங்கிற மிகப்பெரிய சட்டத்தையே தடுத்து நிறுத்திச்சு. 32 மாநிலங்கள் இங்கே இருக்க தமிழ்நாடு மட்டும்தான் வீரியமாக போராடியது. அது திராவிட இயக்கம் அன்றைக்கு இருந்த சூழலில் அவங்க மொழிக்காக செய்தது. 8 பேர் தீ குளிச்சானே, நீ யாராவது குளிப்பியா? நீ போவியா அந்த இடத்துக்கு? உன்னால் நினச்சி பார்க்க முடியுமா? அன்றைக்கு 8 பேர் தீ குளித்து உலக வரலாற்றில் எண்மர் தீக்குளிப்பு என்கிற வரலாறே திராவிட இயக்கத்துக்கு தான் இருக்குது. அந்த வரலாறு எப்படி வரலாறு? தந்தை பெரியார் வாங்கி கொடுத்த உரிமைகள் எத்தனை? ஜாதி இழிவு போராட்டத்தை, அரசியல் சட்டத்தை எரிக்க வேண்டும் என்பதற்காக 80 வயசில் பெரியார் சிறைக்கு போனார். அவன் போவானா? இதெல்லாம் வந்து மாய்மாலம், வார்த்தை சாலம் தானே ஒழிய சீமான்ட்ட வந்து செயல் கிடையாது, சொல்லுதான். வார்த்தை விளையாட்டை வைத்து ஒரு கட்சியை நடத்தி அவருடைய சுகபோகத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்கு அந்த கட்சி. ஆகவே திராவிட கோட்பாடு என்பது இந்த மண்ணிற்கான அடிப்படை கோட்பாடு. அது ஒரு பண்பாட்டு கருத்தியல். அது இல்லாமல் இங்கே அரசியலே கிடையாது. அந்த கருத்தியல் அரசியலோடு தமிழ் தேசிய அரசியலையும் சேர்த்துத்தான் தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு முன்னெடுத்து மக்களை ஈர்த்து கொண்டிருக்கிறது. தளபதி விஜய் அவர்களையும் அதை வந்து மக்களிடம் கொண்டு சேர்க்க
கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. சரி, உங்களுடைய இறுதி கேள்வி அப்படிங்கிறது, அரசியலில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேடல் இருக்கிறது அப்படிங்கிறத உங்களுடைய கடந்த கால ட்ராக் ரெக்கார்டை பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. திமுக, மதிமுக, நாம் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு பயணப்பட்டு வரீங்க நீங்கள். இப்போ இவ்வளோ கட்சியில் பயணப்பட்டு வரும்போது அரசியல் முதிர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு வாய்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தற்போதைக்கு தேடல் ஏன் வந்து விஜயின் மீது வந்திருக்கு, ஏன் அது வந்து சரியாக இருக்குன்ற முடிவு ஏன் எடுத்திருக்கீங்க, அப்படின்னு விஜய் வந்து ஒரு ஆளுமையாக உங்களுக்கு தெரிகிறாரு, என்ன எதனால் உங்களுக்கு அந்த ஈர்ப்பு? அதாவது இப்போ சொன்னதான், திராவிட இயக்கத்தின் மீது உள்ள ஈர்ப்பு, திராவிட இயக்கத்தின் மீது இருந்த பற்று, அதெல்லாம் வந்து இன்றைக்கி காளி பெருங்காய டப்பா வாசனை பலமாக இருக்குங்கிற மாதிரி திமுகவில் அந்த அஜெண்டா தான் இருக்குது. நடைமுறையில் நமக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. அதிமுக என்பது மெல்ல மெல்ல அது வந்து அது என்ன மாதிரி இருக்குன்னே சொல்ல முடியல. காவியாக இருக்கா, இல்லை கருப்பாக இருக்கா, சிகப்பாக இருக்கா, ஒன்றும் தெரியல. அங்கே வந்து சனாதன போக்குகள்லாம் வந்து இப்போ வந்து அதிகமாகிடுச்சு. அதனாலேயே ஒரு ஓட்டு விழுகாதுன்னு சொல்லிட்டு ஒரு நிலைப்பாடு எடுத்து அவர் இன்றைக்கி ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கார். ஆக மக்கள் இயக்கமாக இருந்த அதிமுக இன்றைக்கி வந்து மெல்ல மெல்ல சரிந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் இன்றைக்கு திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த திமுகவிற்கு மாற்றாக தமிழக வெற்றிக் கழகம் இருக்கும் என்று நான் நம்புவதற்கு காரணம், பெரியாருடைய சமூக நீதி கொள்கையை, அம்பேத்கர் உருவாக்கிய சனாதன எதிர்ப்பை இந்த கட்சியினுடைய கொள்கை தலைவர்களாக அறிவித்திருக்கிறார். இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், இளைஞரிடம் கொண்டு போய் சேர்க்கும். அதை செய்வதற்கு இன்றைக்கு ஒரு கட்சி தேவைன்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல தான் தமிழக வெற்றிக் கழகத்தை நான் பார்க்கிறேன். ஒரு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நீண்ட கால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது வந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த அரசியலை கூர்மையாக மற்ற அணிகள்லாம் வைக்கிறாங்க. பட் இவர் அதை வைக்க மாட்டேங்கிறார், தெளிவாக வைக்க மாட்டேங்கிறாரு. கடந்த காலத்தில் நீங்கள் ஒவ்வொரு கட்சியிலேருந்து வெளியே வந்ததுக்கான காரணம் அதுவாக தான் இருக்குது. நீங்கள் இருந்த கட்சி ஏதோ ஒரு வகையில் பாஜகவோட உடன்பாடு வைக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்ததுனால வெளியே வர்றாங்கிறீங்க. பட் விஜய் வந்து அதை வந்து அவரும் பாஜகவோட ஏதோ ஒரு வகையில் உறவு வச்சிருக்க மாதிரி தான் பல பொலிட்டிக்கல் தியரிஸும் இருக்குது. ஏன்னா அவர் கான்ஃபிடென்ட்டாக அந்த மாதிரி விஷயத்தை அட்ரஸ் பண்ணி பேச மாட்டேங்கிறார். திமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்டி பேசுகிற மாதிரி பிஜேபியோட மோடியோட தவறுகளை ஐடென்டிஃபை பண்ணி பேச மறுக்கிறாருங்கிற ஒரு போக்கை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பட் இருந்தாலும் நீங்கள் அவர் நம்புறதுங்கிற ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? அதாவது வெளிப்படையாகவே சொல்லிட்டோம், பிளவுவாத அரசியல், மதவெறி அரசியல், பாசிச அரசியல் அப்படிங்கிறத வந்து நாங்கள் இந்த மண்ணில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதை விட வேறு ஒன்றும் தெளிவுபடுத்துறதுக்கு இல்லை. களத்திற்கு வரும்போது பாருங்கள், பாரதிய ஜனதா என்ன பாடுபடுதுன்னு பாருங்கள். இந்த இந்துத்துவ பாசிய அரசியலை விரட்டுவதற்கு தமிழக வெற்றிக் கழகம் எவ்வளவு தூரம் முனைப்பாக செயல்படுது என்பதை நீங்கள் களத்திலே பார்ப்பீர்கள். விஜய் விரைவிலே வருவார், மக்களை சந்திப்பார். அப்பொழுது இந்த கேள்விக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடை கிடைக்கும். நிச்சயம். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உங்களோட கருத்தில் வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.